ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா குமாரி மேத்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம 10th மேத்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.1 நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். இஃப் a is equal to 1, 3, 5 and b is equal to 2 and 3, then 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு சப்டிவிஷனாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் a cross b and b cross a. இந்த கிராஸ்னால் என்னதுப்பா? கிராஸ்னால் என்னதுன்னா, எந்த ரெண்டு செட்டு கொடுத்துட்டு அதில் அதுக்கு கிராஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டு செட்டோட எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணலாம் வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் a cross b. ஏல என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 5. பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3. இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். க்ராஸ்னால் என்னது? ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் எப்படி ஜாயின் பண்ணலாம்? ஃபஸ்ட் எலமெண்ட், ஏல இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டோட பியில் இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1, 2, 1, 2, தென் சேம் 1, 3. இப்போ ஏல இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டோட பியில் இருக்க மொத்த எலமெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோமா? அதே போல் ஏல இருக்க செகண்ட் எலமெண்ட் என்னது? 3 and 2, தென் 3, 3. இப்போ செகண்ட் எலமெண்ட்டோட ஜாயின் பண்ணிட்டோம். தென் தேர்ட் எலமெண்ட் 5, 2, 5, 3. ஃபினிஷ். இதுதான் a cross b. இதே போல் b cross a கேட்டிருக்காங்களா? வாங்க b cross a பார்க்கலாம். b cross a. b என்னது? 2, 3 cross 1, 3, 5. இதே ஆன்சர் தான் இதுக்கு வரும்னு யோசிச்சுருக்கீங்களா? அது வராது. ஏன்னா நமக்கு எலமெண்ட்ஸ் மாறிடுச்சா? பியில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் 2, 1, 2, 3, 2, 5. தென் 3, 1, 3, 3, 3, 5. இதுதான் b cross a cross b and b cross a. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் a cross b ஈக்குவல் டு b cross a கொஷின் மார்க். இந்த இதுவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் ஒய். அப்படி ஈக்குவல் இல்லை அப்படின்னா எதுக்கு அப்படின்னு நம்ம ரீசன் சொல்லணும். வாங்க பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? a cross b, b cross a ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலாக இங்கே செக் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே 1, 2 இருக்குது. இங்கே இருக்குதா? நோ. 1, 3 இருக்குது. இங்கே இருக்குதா? நோ. ஆனால் இங்கே 2, 1 இருக்குதே, இதுவும் ஈக்குவலா அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாக ஒரே எலமெண்ட், இதுக்குள்ளே இருக்கிறதும் சேம். அப்போ இது 1, 2னா இங்கே 1, 2 இருந்தால் தான் சேம். மாறி இருந்தது அப்படின்னா இட்ஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஒரு எலமெண்ட் இதுக்குள்ளே இல்லைனாலும் தட் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ இங்கே என்ன எழுதலாம்? a cross b இஸ் நாட் ஈக்குவல் b cross a. ரீசன் கேட்டிருக்காங்களா? ஈக்குவல் இல்லைன்னா பிகாஸ் 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1. தென் 1, 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, 1 எக்ஸட்ரா. இது வந்து எல்லா எலமெண்ட்டையும் நம்ம அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு 2 எலமெண்ட்டை மட்டும் எழுதினாலே போதும். ஓகே. தென் தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b. இந்த 3 டேர்மும் நமக்கு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த n of அப்படின்னா என்னதுன்னா, இந்த செட்டுக்கு இந்த இதை நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் தனித்தனியாக இருக்குதோ அதுதான் கவுண்ட்டு. அதோட கவுண்ட்டு தான் நமக்கு நம்பர் n. இதை வந்து n ஆஃப் அப்படி சொல்கிறது வந்து நம்பர் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு a cross b ஃபைன் பண்ணணுமே, ஆனால் ஃபைன் பண்ணிட்டோம். அதனால் இதுக்குள்ளே இருக்க எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணால் போதும். இது இப்படி கவுண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த ஹோல் செட்டாக தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6. எத்தனை இருக்குது? n of a cross b ஈக்குவல் டு 6. தென் n of b cross a சேம் 1, 2, 3, 4, 5, 6. n of a
ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ, ஏல இருக்கிறது மட்டும் கேட்டிருக்காங்க. ஏல மொத்தம் எத்தனை பேருக்கு? 1 2 3 3 என் ஆஃப் பி, பியில் எத்தனை இருக்குது? 1 2 2. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? என் ஆஃப் ஏ கிராஸ் பி, இது என் ஆஃப் பி கிராஸ் ஏ, இது என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டோட மல்டிபிள் டேர்ம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னதுப்பா? 3 × 2 3 2s are 6. இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்த கண்டிஷன் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா? என் ஆஃப் ஏ கிராஸ் பி 6, என் ஆஃப் பி கிராஸ் ஏ 6, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இஸ் ஆல்சோ 6. அப்போ எல்லாமே நமக்கு ஈக்குவல். ஹென்ஸ் n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b is proved. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.